ஹாய், வெல்கம் டு கன்சம் கைட். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஒன்று பார்க்க போறோம். இது வந்து அடிக்கடி பப்ளிக்ல வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம், ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்க, எடுத்துக்காட்டு 2.51 என்ன கொடுத்திருக்காங்க? 5 பிளஸ் 55 பிளஸ் 555 பிளஸ் அப் டு என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? பாருங்க, இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்ல, பெருக்குத்தொடர் வரிசையும் இல்ல. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனையா இருக்கும். அப்ப என்ன செய்வோம், இதை வந்து 2 இதா பிரிக்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5 வந்து வெளியே எடுத்துக்கோங்க. உள்ள என்ன இருக்கும்? 5 வெளியே எடுத்தோம்னா இதுக்குள்ள 1 மட்டும் இருக்கும். அடுத்து இங்க 55ல இருந்து 5 வெளியே எடுத்தோம்னா 11 மட்டும் இருக்கும். இங்க 111 மட்டும் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, என்ன செய்ய போறோம்னா, மேலையும் கீழையும் 9ஆல பெருக்க போறோம். சரிங்களா? 9ஆல பெருக்கினாலும் நம்மளுக்கு ஆன்சர் மாற போறது இல்லை. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி இதே ஆன்சர் தான் வரும். அதனால மேலையும் கீழையும் 9ஆல பெருக்கிக்கிறோம். சரிங்களா? பெருக்கணும்னா இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 9 மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 மட்டும் உள்ள கொண்டு போறோம். கீழே இருக்கிறத அப்படி வச்சுட்டு இந்த மேல இருக்க 9 மட்டும் உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. 9 9, அடுத்து 11 9 99, அடுத்து 111 9 999, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்னா 5/9, இங்க 9 வந்து எப்படி எழுதலாம்? 10 - 1ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 99 100 - 1ன்னு எழுதலாமா? ஏன்னா 10ல இருந்து 1 கழிச்சா 9, அதே மாதிரி 100ல இருந்து 1 கழிச்சா 99, அதே மாதிரி 1000ல இருந்து 1 கழிச்சோம்னா 999, அதே மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? n உறுப்பு வரைக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்க n உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால n உறுப்பு வரை எழுதிக்கோங்க. இதுலயும் எல்லாத்துலயும் n உறுப்பு வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ இது n உறுப்புகள் வரைக்கும் எழுதியாச்சு. சரிங்களா? எல்லாத்துலயும் எழுதிக்கோங்க. அடுத்து இப்ப பாருங்க, 5/9. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த 10 100 1000 இதை தனியா எழுத போறோம். -1 எல்லாம் தனியா எழுத போறோம். இப்ப பாருங்க, 10 ஃபர்ஸ்ட் 10 எழுதிக்கோங்க. இங்க 100, அடுத்து 1000, இந்த மாதிரி எது வரைக்கும்? n வரைக்கும். சரிங்களா? n உறுப்பு வரைக்கும். அடுத்து இந்த -1 தனியா, -1, இதுல ஒரு -1 வரும், -1, இதுல ஒரு -1 வரும், -1, அப்படி எது வரைக்கும் வரும்? n உறுப்பு எத்தனை உறுப்புகள் வருதோ அது வரைக்கும் -1 வந்துட்டே இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல இருந்து மைனஸை வெளியே எடுக்க போறோம். 5/9, 10 பிளஸ் 100 பிளஸ் 1000, இது n உறுப்பு வரைக்கும். அதே மாதிரி இங்க மைனஸை வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? 1 பிளஸ் 1 பிளஸ் 1, அந்த மாதிரி n உறுப்பு வரைக்கும் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, நம்ம இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த இது பாருங்க, இப்போ 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 2 வரும். அதே மாதிரி 3 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 3 தடவை எழுதி கூட்டினோம்னா 3 வரும். 4 தடவை போடுங்க, என்ன வரும்? 4ன்னு வரும். அதே மாதிரி இங்க எத்தனை டைம்ஸ் இருக்கு? n தடவை இருக்கு. சரிங்களா? n தடவை இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை டைம்ஸ்? n தடவை இருந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? n தடவைகள் இருந்தா இங்க என்ன வரும்? n வரும். 2 தடவை இருந்துச்சுன்னா 2 வரும், 3 தடவை இருந்துச்சுன்னா 3 வரும், 4 தடவைனா 4 வரும். அதே மாதிரி இங்க n டைம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் nன்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? nன்னு போட்டுக்கலாமா? அடுத்த ஸ்டெப் அதை எழுதுங்க. சரிங்களா? இப்ப 5/9, 10 பிளஸ் 100 பிளஸ் 1000 பிளஸ் அப் டு n வரைக்கும், அடுத்து மைனஸ் இந்த இதுக்கு பதில், இந்த டேமுக்கு பதிலா என்ன போட போறோம்? nன்னு போட போறோம். சரியா? இப்ப பாருங்க, இதை பாருங்க, என்னது? பெருக்கு தொடர் வரிசை மாதிரியே இருக்கு, அப்படிதானே? அப்போ இதை வந்து என்ன செய்வோம்? அந்த ஃபார்முலால போடணும். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசையில கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? Sn = a r-n-1/r-1. சரியா? இதுல ஏங்கிறது என்னது? ஏங்கிறது 10, அதே மாதிரி ஆறுங்கிறது 100/10, 100/10, T2/T1 என்ன வரும்? = 10 வரும். சரிங்களா? n = n தான். n வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, அதனால n = n தான். சரிங்களா? இப்ப இது அப்படி இந்த இதுல பிரதியிட போறோம். அப்போ இந்த இதுக்கு பதிலாக கூடுதல் ஃபார்முலா பிரதியிடுங்க. என்ன வரும்? 5/9. இங்க a என்னது? a வந்து 10, அடுத்து r வந்து என்னது? rம் 10 தான். பவர் என்னது? n-1 பை இங்க என்னது? r-1. r என்னது? 10 -1. அடுத்து இந்த இதுக்கு பிரதியிட்டாச்சு, இந்த இதுக்கு
நம்ம கூடுதல் ஃபார்முலாவா பிரதியிட்டுட்டோம். அடுத்து இன்னும் பேலன்ஸ் என்னது இருக்கு, மைனஸ் என் மட்டும் இருக்கு, அதை மட்டும் போட்டுக்கோங்க. சரியா? ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 5/9, இங்க 10 10 பவர் n மைனஸ் 1 பை இங்க 10 மைனஸ் 1 என்னது வரும், 9ன்னு வரும், மைனஸ் n இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த 9 வந்து காமன் ஆயிடுங்க. இல்லாட்டி இந்த 5/9 உள்ள கொண்டு வந்து பெருக்கிடுங்க. என்ன வரும், 5 உள்ள கொண்டு 5/9 உள்ள கொண்டு வந்து பெருக்கணும்னா 5/9 இன்ட்டு 10 10 அடுக்கு n மைனஸ் 1/9. அடுத்து இந்த இதுக்கு ஒருக்கா பெருக்கணும், மைனஸ் 5/9 இன்ட்டு n வரும். சரியா? ஈக்குவல் டு என்ன வரும், 5 டைம்ஸ் 50, கீழே 9 9 81, மேல என்னது இருக்கும், 10 பவர் n மைனஸ் 1. சரிங்களா? 10 5 பெருக்கியாச்சு, 9 9 பெருக்கியாச்சு. அடுத்து இங்க மைனஸ் 5 n/9. சரியா? அப்போ இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், முக்கியமான சம், அடிக்கடி பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.